சார் லாஸ்ட் டைமு டிஆர்ஓ சென்னை டிஆர்ஓ சதீஷ் குமார் ஒருத்தர் சார் அவர் இருக்கும்போது நிறைய ரைட்ஸ் நடந்துச்சு. இப்போ டிஆர்ஓ சென்னை டிஆர்ஓ தமிழ்ச்செல்வன் மாற்றினாங்க. இது வரைக்கும் ஒரு ரைடு கூட நடக்கலை. இது வரைக்கும் எந்த ஒரு தகவலும் இப்போ ஒரு ரைட்டும் நடக்கல சார். முன்னாடிலாம் சொல்லிட்டு பண்ணுவாங்க. இப்போ இந்த ஒரு இந்த டைமில் எதுவுமே இது வரைக்கும் நடக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா சட்டத்தின்படியே ஆய்வுகள் ஒரு மாதத்துக்கு இவ்வளோ ஆய்வுன்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அந்த சட்டத்தை அது ஆய்வு பண்ணாமல் இருக்க முடியாது. கண்டிப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் நம்ம கூடுதலாக பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆய்வு பண்ணுறப்ப மீடியாவை கூப்பிடக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் இருக்குது. அதனால தான் நம்ம மீடியா முன்னாடி இது பண்ணுறதில்ல. ஆனால் ஆய்வு பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸை இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ சுகாதாரத்துறை இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆட்சி ஏற்றவுடன் நாங்கள் ப்ரோஆக்டிவாக இன்ஃபர்மேஷன் நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம கன்வே பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆஃபீஸ் ஆஃப் ஹெல்த் மினிஸ்ட்ரியில் நம்ம என்ன நடக்குது அப்படின்னு நம்ம கன்வே பண்ணிட்டு தான் இருக்கோம். இனிமேல் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எங்கே ஆய்வு ஒரு மாதத்தில் எவ்வளோ ஆய்வு பண்ணியிருக்கோம், என்ன நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா மாண்பு முதலமைச்சர் அவரோட பிறந்தநாள் அன்று முதல் பிறக்கும் அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்கம் மோதிரம் இப்போ சுகாதாரத்துறை மூலமாக தான் நம்ம செயல்படுத்த போகிறோம். இதன் மூலமாக பார்த்திங்கன்னா அரசு மருத்துவமனையில் நடக்கிற பிரசவங்கள் எண்ணிக்கையும் நம்ம இன்னும் அரசு மருத்துவமனையில் பிரசவம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கூடுதல் ஒரு இன்சென்டிவும் மக்களுக்கு கிடைக்கும். அதனால் அவங்களோட பாதுகாப்பு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு பிரசவம் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம தேர்தல் வாக்குறுதியும் இன்னைக்கு பண்ணியிருக்கோம். இல்லை அதுவும் இப்போ ஏற்கனவே என்ன கிடைச்சிட்ருக்கோ அது கூடுதலாக இந்த மோதிரமும் தங்க மோதிரமும் கிடைக்கும். சார் இந்த பெரிய பெரிய உணவகங்களில் வந்து ஆய்வு பண்ண மாட்டோம். சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய உணவகங்கள் அதே போல் புகார் ஏதாவது வந்து அந்த உணவு மட்டும் தான் நம்ம ஆய்வு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. பெரிய உணவகங்கள் நட்சத்திர உணவகங்கள் நம்ம ஆய்வு பண்ண மாட்டோம். இல்லை அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீடியா முன்னாடி நம்ம ஆய்வு பண்ணக்கூடாது, ஆய்வு பண்ணுறப்ப மீடியாவை கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற சூழலில் இருக்கிறதுனால தான் நம்ம பண்ணுறதில்ல. அதனால் எல்லா சட்டத்தின்படி இந்த ஒரு மாதத்திற்கு எவ்வளோ ஆய்வு பண்ணணுமோ அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இன்னும் அதிகம் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஃபுட் ரிவ்யூவர்ஸ் இருக்காங்களா சார், யூடியூப்பில் ஃபுட் ரிவ்யூ பண்ணுறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி சுகாதாரமாக இல்லாத ஒரு கடையில் போய் ரிவ்யூ பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அவங்க மேலெலாம் நம்ம ஏதாவது ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் இந்த ஃபுட் ரிவ்யூ பண்ணுறவங்க மட்டும்? இல்லை அது கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறீங்க. சில ஃபுட் ரிவ்யூவர்ஸ் ஹானஸ்ட்டாக சின்சியராக பண்ணுறாங்க. சில பேர் அந்த வேறு கன்சிடரேஷனுக்காக பண்ணுற ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் இருக்குது. நம்ம அதை என்ன பண்ணலான்னு நம்ம பேசுவோம். கண்டிப்பாக பேசி இது பண்ணுவோம். தேங்க்யூ. இதுவரையும் 9 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதை பற்றி ஒரு ஆய்வுக்குழு முதலமைச்சர் அவருக்கு அப்பாயிண்ட் பண்ணி அந்த குழு வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அது நம்ம ஹெல்த் ரிலேட்டடாக நம்ம ஆஸ்பெக்ட் பார்த்துருக்கோம். இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ரிலேட்டடாக அந்த கமிட்டி சப்மிட் பண்ணியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா அது விரைவில் அது என்ன நம்ம ஆக்ஷன் எடுக்க போகிறோம்னு அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் வரும். நேற்றுக்கு இறந்தவங்களுடைய சில பேருடைய உடல் வந்து சொந்த மாநிலத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு. இன்னும் நீதி இருக்கிறவங்களுக்கு அனுப்பி வைக்க எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு உடல் கூராய்வு முடிஞ்சு அரசு செலவில் நம்ம அவங்கவுங்க மாவட்டங்களுக்கு சொந்த ஊருக்கு நம்ம அனுப்பி வைக்கிறோம். எத்தனை பேர் சார் சிகிச்சையில் இருக்காங்க? அவங்க எப்போ கூராய்வு வந்து நம்ம ஹெல்த் புல்லட்டினில் நம்ம பீரியடிக்கு நம்ம ஷேர் பண்ணுறோம். சரி, ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து கவுன்சிலிங் முடிஞ்சு நம்ம பணியாளை கொடுக்கலன்னு சொல்லிட்டு இங்கே உள்ள முறையாக ஒரு போராட்டம் அவங்களுக்கு எந்த மாதிரி இல்லை இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் நியமனம் குறித்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாமில் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் நிறையா மேல் ப்ராக்டிஸ் நடந்தது, சீட்டிங் நடந்தது, காப்பிங் நடந்ததுன்னு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் பேரில் இன்வெஸ்டிகேட் பண்ணப்போ அது நடந்தது உண்மைதான் அப்படிங்கிற ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வந்தது. அதுதான் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு எஸ்ஐடி இதுக்காக ஃபார்ம் பண்ணி அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் முடியும் வரை இந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்க வேணான்னு கோர்ட்டில் ஓப்பன் கோர்ட்டில் டிக்ளேர் பண்ணதுனால தான் நம்ம கொடுக்காமல் இருக்கோம். ஸோ ஏஜி நம்ம ஸ்டேட்டோட ஏஜியோட ஒப்பீனியனும் அதுதான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம இந்த கொடுக்க முடியாத சூழல் இருக்குது. தெளிவாக நிறையா வாட்டி அவங்க அசோசியேஷன் அவங்களே ஒரு அசோசியேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி வராங்க. அவங்ககிட்ட நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் சூழல். இப்போ அரசு பார்த்திங்கன்னா நம்ம எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, நம்ம புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கணும், புதிய பணி நியமனங்கள் கொடுக்கணுன்னு தான் நம்மளோட அரசின் நோக்கமே. இந்த சூழல் இருக்கிறனால கண்டிப்பாக, ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா
தேர்வு முறைகேடு இருந்ததுன்னா அதனால் நல்லா படித்தவங்க கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களும் பாதிக்கப்படக்கூடாது. சரி, ஓகே. சார், மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட பணியிடங்கள் எடுத்து மாற்றி கொடுத்துருந்தாங்க. கடந்த காலத்தில் புதிய பணியிடங்களை உருவாக்கல. இப்போ வந்து தேவைக்கேற்ப புதிய பணியிடங்கள் உருவாக்க திட்டம் இருக்கா? எவ்வளோ பணியிடங்கள் உருவாக்க போறீங்க? இல்லை, கண்டிப்பாக பாருங்கள், சமீபத்தில் 11 புதிய மருத்துவக் கல்லூரி நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கனால அதுக்கு புதிய பணியிடங்கள் ஏற்படுத்தியிருக்கோம். இதற்கு கூடுதலாகவும் பணியிடங்கள் ஏற்படுத்துறதுக்கான திட்டமும் இருக்குது. அதை பற்றி நாங்கள் விரிவாக சொல்லுவோம். இந்த நேரத்தில் இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த வீல் சேர் தள்ளுறதில் ப்ளஸ் அந்த உணவு கொடுக்கறதில் பேஷண்ட்டை பார்க்குறதுக்கு, பிரசவத்த குழந்தைகளை பார்க்குறதுக்கு நம்ம இங்கே மருத்துவமனையில் வேலை செய்கிற பணியாளர்கள், நோயாளிகளும் ப்ளஸ் அந்த பார்வையாளர்களிடமும் பணம் கேட்குறதாக புகார் வருது. நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எல்லா அந்த மருத்துவக் கல்லூரி முதல்வர் ப்ளஸ் அந்த மருத்துவமனை மாவட்ட மருத்துவமனையோட ஆர்எம்ஓஸ் எல்லா அந்த அலுவலர்கிட்டையும் நாங்கள் இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஒருவேளை பொதுமக்களுக்கு இது மாதிரி யாராச்சும் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸ் பணம் வாங்குறாங்கன்னு புகார் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக 104 அப்படிங்கிற ஒரு ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்கள் இந்த புகாரை நீங்கள் தெரிவிக்கலாம். தெரிவித்தா கண்டிப்பாக அதற்கு யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க மேலே கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ்நாடு மருத்துவக் பல்கலைக்கழகத்திலே வந்து இன்னைக்கு துணைவேந்தர் நியமனத்தில் அரசனுடைய நிலைப்பாடு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? ஹையர் எஜுகேஷன் சார், இப்போ கடந்த 2 வாரம் சார் எல்லா வெஸ்டர்ன்ஸ் ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி இஸ் டூயிங் பேஸ்ட் ஆன் சுப்ரீம் கோர்ட் கேஸ் இருக்குது சார். ஹையர் எஜுகேஷன் இந்த ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி, உயர்கல்வித்துறை அமைச்சர் இதை பற்றி நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் ஒரு கேஸ் இருக்கிறனால தான் அது டிலே ஆகுது. கண்டிப்பாக வெளிப்படைத்தன்மையாக அது நடக்கும், நியமனம் நடக்கும். தேங்க்யூ.